நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். போலீஸ் நினைச்சாங்கன்னா இப்படி கூட கேஸ கண்டிப்பா கோர்ட்ல போய் ஒப்படைப்பாங்க. சார், போலீஸ் எழுதுறத வச்சுதான் ஒருத்தன் சாட்சியோ இல்ல குற்றவாளியோ ஆக முடியும். சார், இதெல்லாம் உண்மை இல்லைன்னு உங்களுக்கே தெரியும்ல. நான் இப்ப சொன்னதெல்லாம் உண்மைதான்டா. அந்த கொலையை பண்ணது அசோகன், அந்த பொண்ணை கற்பழிச்சது கஜேந்திரன். நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க தானே? ரெண்டு பேரும் ஒன்னா ஜெயில இருங்க. சார், என் தம்பியை எப்படியாவது காப்பாத்துங்க சார். உன்னுடைய தம்பியை காப்பாத்துறதால எனக்கு என்ன மகேந்திரா லாபம் கிடைக்கும்? சார், நான் என்ன வேணாலும் பண்றேன் சார். சரி, உன்னோட தம்பியை காப்பாத்தணும், சிவராஜனுடைய தன்மானத்தையும் காப்பாத்தணும். அப்படின்னா நமக்கு ஏத்த ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான், அது அசோகன். அந்த பொண்ணு துளசியை கற்பழிச்சது அந்த அசோகன். தன்னோட இடத்துல இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்க கூடாதுன்னு சொன்ன சிவராஜனை அசோகன் தடியால் அடிச்சு கொன்னுட்டான். இது போதுமா? ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த கதைய இதே மாதிரி கஜேந்திரன் கோர்ட்ல சொல்லி ஆகணும். முடியுமா? சம்பவத்தை நேர்ல பார்த்த சாட்சி கஜேந்திரன். கோர்ட்ல நீ கொடுக்கிற வாக்குமூலத்துக்கு பெரிய மதிப்பு இருக்கு. இல்ல உங்க மாமாவோட பையன் மேல ஏதாவது சென்டிமெண்ட் வச்சிருக்கீங்களா? இல்ல சார், அசோகன் எங்களோட எதிரி தான். அப்படின்னா அவனை பழி வாங்கறதுக்கான சரியான நேரம் இதுதான். நாங்க எதுக்கும் தயாரா இருக்கோம் சார். ஆமா சார். குட். உன்னை பத்தி வாசவன் தப்பா புரிஞ்சிருக்கான். அதை நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். நீங்க அவனை நினைச்சு பயப்பட வேணாம். உங்களுக்குள்ள ஒரு மீட்டிங்கையும் நானே ஏற்பாடு பண்றேன். ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உதவி பண்றதானே நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஆமா சார், நான் கோட்டர்ஸ்க்கு வந்து உங்களை பார்க்குறேன் சார். ரொம்ப லேட் பண்ண வேணாம். எஃப்ஐஆர் எழுதுறதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அது ரொம்ப நல்லது. பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுத்தியா? 4 மணிக்கு ஒரு தடவை மருந்து கொடுக்கணும்னு உன்கிட்ட சொல்லிட்டு போனல. நீங்க தான் ராமேந்திர குரூப்பா? ஆமா சார். உங்க பொண்ணு தான் நேற்று கடல்ல விழுந்து செத்து போனாளா? போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சது. சொந்தக்காரங்கெல்லாம் வந்து அந்த பாடியை வாங்கிக்கணும். உங்களுக்கு சொந்தன்னு யாரும் இல்லையா? இல்ல. பாடி வாங்க ஆள் இல்லைன்னா நீங்க சொல்லிடுங்கம்மா. அனாதை பொண்ணுங்களை கார்பரேஷன்காரங்க எடுத்துட்டு போய் எரிச்சிருவாங்க. உங்களோட முடிவை எங்ககிட்ட சொல்லுங்கம்மா. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. பேசிட்டீங்களா? இவங்க 2 பேரும் முகத்தோட முகம் பார்த்து அழுகுறாங்களே தவிர எந்த முடிவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க டாக்டர். 2 நாளைக்கு மேல பாடியை மார்ச்சுரியில் வைக்க முடியாது.
அதை வாங்குறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா அந்த விஷயத்தை ஹாஸ்பிட்டல்லையோ போலீஸ் ஸ்டேஷன்லையோ சொல்லணும். அனாதை பணங்களை எரிக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்கு. நீங்க யோசனை பண்ணி முடிவை சொல்லுங்க. ஆனா அதை நீங்க சீக்கிரமாவே சொல்லிடணும். ஹலோ. ஹலோ. நீ எங்க இருக்க ராஜு? நான் இப்போ என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன் மகியண்ணா. டேய், வக்கீல பார்த்து கஜேந்திர சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசுன்னு சொன்னல. அதை விட முக்கியமா நீ எந்த ஃப்ரெண்டை பார்க்க போற? வக்கீல் ஆபீஸ் தான், கொஞ்சம் பிஸியா இருக்கும். ஒருவேளை நமக்கு தெரிஞ்சவங்க அங்க யாராவது இருக்கலாம்ல? எல்லாத்தையும் டீட்டெயில்ஸா நீ பேசிட்டு வரணும். போலீஸ் நம்ம தம்பியை குற்றவாளின்னு சொன்னா நாம என்ன பண்ணணும்? அதை ஒத்துக்கணுமா இல்ல இப்போதைக்கு அவன் மறைஞ்சிருக்கிறதா நல்லதான்னு? இந்த மாதிரி எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சிட்டு வா. சரிண்ணா. வக்கீல பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணு. ஓகே. எஸ்ஐ சதானந்தம் பேசுற மகேந்திரா. என் விஷயம் மறந்து போகாம இருக்கிறதுக்கு தான் சும்மா உனக்கு ஞாபகப்படுத்த கால் பண்ணேன். உங்க விஷயத்த நாங்க மறப்போமா என்ன? என் விஷயத்த நீங்க மறந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த வாக்க நானும் மறந்துடுவேன். சிவராஜனை கொன்ன கேஸ்ல இப்போ அசோகம் மட்டும்தான் குற்றவாளியா இருக்கான். குற்றவாளி பட்டியல்ல யாரு பேரை வேணாலும் சேர்க்கறதுக்கு இன்னமும் நேரம் இருக்கு. நாங்க கொடுத்த வாக்க கண்டிப்பா காப்பாத்துவோம் சார். ஆனா உன் நடவடிக்கை பார்த்தா அப்படி தெரியல மகேந்திரா. உங்களை எப்போ வந்து பார்க்கணும்னு சொல்லுங்க, நாங்க வந்து பார்க்குறோம் சார். வேண்டாம், ஸ்டேஷனுக்கும் கோட்ரஸுக்கும் வர வேணாம். எங்க வரணும்னு நான் அப்புறம் கால் பண்ணி சொல்றேன். அப்புறம் பணம் நீ எவ்வளோ தரணும்னு உங்ககிட்ட நான் சொல்லணுமா மகேந்திரா? இல்ல, அந்த விஷயத்துல நாங்க கஞ்சத்தனம்லாம் காட்ட மாட்டோம் சார். சரி. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கலான்னு அந்த போலீஸ் நினைக்கிறான். கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? கரெக்டான பேலன்ஸ் சொல்லணும்னா செக் பண்ணாதான் சார் முடியும். குத்து மதிப்பா எவ்வளோ இருக்கும்? 10லேருந்து 12 லட்சம் வரைக்கும் இருக்கும் சார். இருந்தாலும் 10க்கு கம்மியா இருக்காது சார். அவ்வளவும் எனக்கு கேஷா வேணும். எனக்கு வேற எந்த பேமெண்ட்டும் கொடுக்காதீங்க. சரிங்க சார். இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். நான் இதை பத்தி அப்புறமா அவங்களுக்கு நானே சொல்லிக்கிறேன். சரிங்க சார். நீதான் கிருஷ்ண ஜெயாவா? ஆமா. சரிதா சிஸ்டர் சொல்லிதான் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். உன் தங்கச்சி தானே இறந்து போனது? அப்பாவை விட உனக்கு வேற எந்த சொந்தக்காரங்களும் இல்லையா? இல்ல. உங்களோட வீடு எங்க? சொந்தம்னு சொல்றதுக்கு எங்களுக்கு யாரும் இல்லை. வாடகை வீட்டில தான் தங்கி இருக்கீங்களா? உன்ன மாதிரி இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு உதவி செய்ய நிறைய நல்லவங்களும் இங்க இருக்காங்கம்மா. தேவையான நேரத்துல மத்தவங்களுக்கு உதவி செய்ய மனசில்லாதவங்க மனுஷங்களா என்ன? எல்லாம் சரியாயிடும். நல்ல மனசோட உதவி செய்ய இங்க நல்ல ஆட்களும் தொண்டு நிறுவனங்களும் நம்ம ஊர்ல இருக்குமா?
உனக்கு ஓகேனா சொல்லுமா, நான் ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆளுங்களை கூட்டிட்டு வரேன். அவங்க உனக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிடுவாங்க. உன்னோட கஷ்டம் எனக்கு நல்லா புரியுதுமா. உன் தங்கச்சிக்கு ரொம்ப சின்ன வயசு தானே, ஆனா அவளுக்கு பண்ண வேண்டிய காரியங்களை தவிர அவளுக்கு உயிரை கொடுக்கறதுக்கு நம்மளால முடியுமா என்ன? அவங்களுக்கு பணம்லாம் கொடுக்க தேவையில்லை. நீ உன்னோட முடிவு சொன்னதுக்கு அப்புறமா தான் என்னால அவங்களுக்கு கால் பண்ண முடியும். சிஸ்டர், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். சரிம்மா. நான் இந்த இடத்துக்கு வந்து 1 மணி நேரமா உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன் சார். உன் தம்பி 12 வருஷம் ஜெயில இருக்கிறத விட இது பெருசு இல்லைல்ல. ஏதாவது ஃப்ராடு பண்றீங்களான்னு நான் கவனிக்கணும்ல. விஜிலன்ஸ் யாராவது மறைஞ்சிருக்காங்களான்னு நான் பார்க்கணும்ல. அப்படி யாரும் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் குவார்டர்ஸ்ல இருந்தே கிளம்புனேன். அப்போ இது வரைக்கும் நீங்க என்ன முழுசா நம்பலன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஒரு போலீஸ்காரையா, யாரையுமே நம்ப கூடாதுன்னு தான் எங்களுக்கு முதல்ல சொல்லித்தர பாடமே. நம்ம இங்க ரொம்ப நேரம் இருக்கோம் மகேந்திரா. பேப்பர்காரங்க, சேனல்காரங்க, கேமராக்காரங்க இந்த மாதிரி எல்லாரையும் பார்த்து பயப்படணும். இந்தாங்க. நான் சொன்ன தொகை அப்படியே இருக்கு. இந்த மாதிரி விஷயத்துல போலீஸை யாரும் ஏமாத்த மாட்டாங்கயா. எங்களுக்கு வர வேண்டிய பணம் குறைஞ்சிடுச்சுன்னா குற்றவாளியோட தண்டனை அதிகமாகும். சரி மகேந்திரா, நம்ம அப்புறமா பார்க்கலாம். இன்னொரு விஷயம், அந்த பொண்ணோடைய போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சுது. அந்த பொண்ணை எங்கேயாவது அடக்கம் பண்ணணும் இல்லையா? அந்த விஷயத்தை நீங்க ஏன் சார் என்கிட்ட சொல்றீங்க? அந்த கிழவன் படுத்த படுக்கையா கிடக்குறான். அந்த பொண்ணு அழறதை தவிர வேற எதுவுமே பண்ண மாட்டேங்குது. சார், அவ ரொம்ப புத்திசாலியா இருப்பான் தான் நான் நினைக்கிறேன். எதை பண்றதா இருந்தாலும் பணம் வேணும் இல்லையா மகேந்திரா? மார்ச்சூர்ல இருந்து பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணால தனியா என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு வீடு இல்ல, கொஞ்சம் கூட இடம் இல்ல, உதவி பண்ண ஆளும் இல்ல. இது எல்லாமே உனக்கு நல்லாவே தெரியல மகேந்திரா. தெரியும் சார், ஆனா இது எதுவுமே எங்களை பாதிக்கிற விஷயம் கிடையாது. உங்க அப்பாவுக்கு பிறந்த மக அப்படின்னு நினைச்சுதான் இது எல்லாத்தையுமே நான் சொல்றேன். நீங்க சொல்லவே இல்லை. நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க கொண்டு போய் சம்பிரதாய முறைப்படி சொந்த மண்ணில் அடக்கம் பண்ணிருப்போம் அப்படின்னு அப்புறமா நீங்க சொல்லக்கூடாது இல்லையா? அதனால சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். ஆமா, இந்த மாதிரி யாரும் வாங்காத சவங்களை என்ன பண்ணுவாங்க? அநாத சவங்களை கொண்டு போய் எரிக்கிறதுக்கான வேலையை முனிசிபாலிட்டி தான் செய்யும். அவங்க சுடுகாட்டு கொண்டு போய் எரிச்சிருவாங்க. அப்ப என்ன பிரச்சனை? முனிசிபாலிட்டி செய்யற வேலையை தடுக்கணும்னு நாங்க எப்பவும் நினைக்க மாட்டோம். வாடா. வாடா.
என்னாச்சுமா? இன்னும் தூங்கலையா நீங்க? இந்த மாதிரி பசங்களை பெத்தெடுத்த அம்மாவுக்கு தூக்கம் வருமாப்பா? ஏமா இப்படி பேசுறீங்க? நீங்க எங்களை பார்க்கும்போதெல்லாம் தேவையில்லாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. பசங்களோட தேவையில்லாத வேலை அம்மாவோட கழுத்தை நெருக்குது. பசங்க அதை புரிஞ்சுக்கிறாங்களா என்ன? நீங்க பேசுறத கேட்கும்போது நாங்க ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி கேக்குறீங்க. உன்னால தானடா ஒரு பொண்ணோட உயிரும் மானமும் நாசமா போச்சு. உன்னோட பார்வையில இது ஒரு பெரிய தப்புன்னே உனக்கு தெரியாதா? மன்னிப்பு கேட்டோ நஷ்டம் ஈடு கொடுத்து கேட்கறதுக்கு இது என்ன சாதாரண குற்றமா? நாங்க வேணும்னே எந்த தப்பும் பண்ணலன்னு உங்களுக்கு எத்தனை தடவைமா சொல்றது? இவன் தப்பு பண்ணலனா நீங்க எதுக்கு எல்லார் பின்னாடியும் போய் இவனை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கெஞ்சினீங்க? சிவா கூட அன்னைக்கு இவன் இருந்தது இவனோட கெட்ட நேரம். போலீஸ் நினைச்சிருந்தா இவன் மேல பொய்யான கேஸ் போட்டிருப்பாங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் நாங்க சில வேலைகளை பார்த்தோம், அவ்வளவுதான். நீங்க பண்ண வேலைக்கான செலவு எவ்வளவு? பினான்ஸ்ல இருந்து நீ எத்தனை லட்சத்தை எடுத்துட்டு போனப்பா? அது நம்ம கஜேந்திரன் ஜெயில இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன? அவன் தான் எந்த தப்புமே செய்யலன்னு நீங்க தான் வாதாடுறீங்களேப்பா. வெட்டுக்காடு வாசவனோட மகனை பத்தி பல கதைகளை கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கதைகளை ஒரு அம்மா பெத்த பசங்க கிட்ட சொல்லவே மாட்டா. உங்க காதுகள்ல இது போய் சேரவே முடியலன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் சிவராஜ் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு உன்னோட நாக்கு கூசவே இல்லையாப்பா? அவனை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போறதுக்கு உனக்கு எப்படிதான் தைரியம் வந்துச்சு? கண் பார்வையே இல்லாத அந்த பொண்ணு உனக்கு யாருங்கிறது ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பாத்தியா என்ன? அந்த பொண்ணுங்களும் அந்த பொண்ணோட அப்பாவும் எங்களுக்கு சொந்தம் இல்ல. உனக்கு சொந்தமே இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அவளோட மானத்துக்கும் உயிருக்கும் எந்த விலையுமே இல்லையா? உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண என்னால முடியாது. மத்தவங்க பண்ண தப்புக்காக நான் பொறுப்பேத்துக்கிறது என்னால முடியாது. அப்படின்னா நீங்க எதுக்காக ரகசியமா போய் வக்கீல பாக்குறீங்க? எதுக்கு போலீஸ்காரங்கிட்ட போய் பணத்தை கொடுக்கறீங்க? அதுக்காக நீங்க கம்பெனில இருந்து எவ்வளவு பணத்தை எடுத்துட்டு போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமாப்பா? உங்களோட பணத்தை நாங்க அப்படியே திருப்பி கொடுத்துறோம். ஓகேவா? வாங்கடா. இவங்கதாம்மா நான் சொன்ன சொசைட்டிக்காரவங்க. நாங்க தியாகம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல வேலை பார்க்குறவங்க. கிரிஜா சிஸ்டர் எங்கள்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. இங்க அனாதையா யார் செத்தாலும் நாங்க தான் எரிப்போம். இது வரைக்கும் நாங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு பண்ணியிருக்கோம். ஒவ்வொருத்தர் மதத்திலும் என்ன பண்றாங்களோ அதே சடங்குகளை தான் நாங்களும் பண்றோம். அதுக்கு வேண்டிய செலவுகள் எல்லாத்தையும் எங்க ட்ரஸ்டே பார்த்துக்கும். எரிக்கணுமா இல்ல புதைக்கணுமா, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதையே அவங்க பண்ணிடுவாங்க. உன்னோட தங்கச்சியோட ஆசை என்னவோ அதே பண்ணிடுவாங்க. அதை எரிக்கணுமா அப்படியே பண்ணிடலாம். அதை ஏற்பாடு பண்றதுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் தான் ஆகும். வேண்டாம், என் துளசிக்கு அது மட்டும் வேண்டாம். நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. அடக்கம் பண்றதுக்கு தேவையான ஆட்களை நாங்களே ஏற்பாடு பண்றோம். இந்த மாதிரி சடங்குக்கு ஒரு குறையும் வராது. சுடுகாடு இங்கிருந்து கொஞ்சம் தூரம் தான். இப்பயே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி குழி தோன்றதுக்கான ஆளுங்களை வர சொல்லணும். நாங்க போயிட்டு வரோமா. ஹாஸ்பிட்டல்ல சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அது என்ன அப்படின்றத கிரிஜா சிஸ்டர் சொல்லுவாங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். கொஞ்சம் பேப்பர்ஸ்ல சைன் பண்ண வேண்டியது இருக்கும்.
நில்லுங்க. சாப்பாடு கூட சாப்பிடாம நீங்களா எங்க போறீங்க? எங்களுக்கு சாப்பாடு வேணாம். அப்படி நீங்க எங்க தான் போறீங்க? பிரச்சனை வர எந்த இடத்துக்கும் நாங்க போக மாட்டோம், சரியா? இருந்தாலும் அந்த இடத்துக்கு ஒரு பேர் இருக்கும்லப்பா. அந்த இடத்த சொன்னீங்கன்னா அங்க பிரச்சனை இருக்குமா இருக்காதான்னு நானும் தெரிஞ்சுக்குவேன்லப்பா. நீங்க எங்க கையை பிடிச்சு கூட்டு போக வேண்டிய வயசெல்லாம் நாங்க தாண்டிட்டோம். ஆமா, அதுக்காக மட்டும் இல்ல, மத்தவங்களோட கைய புடிச்சு கூட்டிட்டு போற அளவுக்கு பக்குவமும் வயசும் வந்துருச்சு. வெட்டுக்காடு வாசனோட பையனை கைய புடிச்சு கூட்டிட்டு போனது எங்கன்னு நான் சொல்லணுமா என்ன? அவனை கொல்றதுக்கு, இல்லைன்னா வேற எங்க? இந்த 3 பசங்களும் வெளியில எதுக்காக போறாங்கன்னு உனக்கு தெரியாதுல்ல? நான் ஆசமா போறதுக்கு தான். நீ அவங்கள தடுக்க வேண்டாம் லக்ஷ்மி. தடுத்தாலும் அவங்க கேட்க போறதில்ல. இந்த ஊர்ல உள்ளவங்க துரியோதனனை தடுக்க முயற்சி பண்ணாங்க. இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதேன்னு எத்தனையோ பேர் அறிவுரை சொன்னாங்க. கேட்டானா? கேட்கலையே. காரணம், இந்த குடும்பத்துக்கு அழிவு நெருங்கிடுச்சு. பாஞ்சாலியோட சாபமும் கண்ணீரும் தான் ஒரு வம்சத்தையே அடியோட அழிச்சுது. அதே மாதிரி சாபந்தான் இந்த குடும்பத்தையும் அழிக்க பாக்குது. காரணம், இந்த வீட்டுக்கு முன்னால ஒரு பெண்ணோட சடலம் இருக்கு. அந்த பாவம் நம்மளை சும்மா விடாது. அம்மா, துச்சாதன பாஞ்சாலியோட சேலைய துகிலுரிக்கும் போது எல்லாரும் கைகொட்டி சிரிச்சாங்க இல்லையா? அவளை காப்பாத்தணும்னு யாரும் நினைக்கவே இல்லையே. அதே மாதிரி தான்டா இப்ப நீங்க செஞ்சிருக்கிறது. அந்த பொண்ணு உனக்கு என்னடா சொந்தம் வேணும்? ஒரே வயித்துல நீங்க பிறக்கலைன்னாலும் அவ உடம்புலயும் ஓ உடம்புலயும் ஓடுறது ஒரே ரத்தம் தான். அவளை உன் கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு அவளுக்கு நீ பாதுகாப்பா இருந்திருக்க வேண்டாம்? ஆனா நீ இப்ப என்ன செஞ்சுட்டு வந்திருக்க? நீ கூட இல்லாம இருந்திருந்தா வாசவனோட பையன் அங்க போயிருப்பானா? போயிருக்க மாட்டான். கண்ணு தெரியாம ஒரு பொண்ணு தனியா வீட்டுல இருக்கிற நேரத்துல உன் நண்பன் நுழைஞ்சு கதவை சாத்தி இருக்கானா அது ஏன் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு உனக்கு இன்னும் வயசாகலையா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.